வணக்கம் அக்கா, நான் தான் மண் வாசனை சமையல்ல இருந்து பேசுகிறேன். அடுப்பு மொழிவிடுவோம் அக்கா. அடுப்பு முழுவதுக்கு வந்து சாணியும் மஞ்சள் பொடியும் போடணும். மஞ்சள் பொடியும் போட்டு தான் முழுவணும். அதான் அடுப்பு முழுவது வெள்ளி செவ்வாய் தான் முழுவணும். வெள்ளி செவ்வாய் முழுவது தான் நல்லது. அடுப்பு மொழியாச்சு. சோத்துக்கு தீ பற்ற வச்சுக்கணும். நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், பொடலங்காய், இளவங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, ஆவரைக்காய், மிளகா, மல்லிகீரை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம நறுக்கிக்கலாம். சோறு வந்துட்டு என்ன சோத்தை வறுத்துக்கிட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம். பருப்புக்கு வெந்நி சூடாகட்டும். வெந்நி சூடாகின பிறகு பருப்பு போட்டால் தான் சுருக்க வேகும். தண்ணி வாங்கிட்டு இனி பருப்பை போட்டுக்கணும். ரேஷன் கடை பருப்பு தான் நமக்கு வேக கொஞ்சம் நேரம் ஆகும். அதான் தண்ணி நல்லா காய விட்டு போட்டிருக்கா. பருப்பும் இனி மஞ்சள் பொடியும் போட்டோம்னா கொஞ்சம் சுருக்கா வேகும். பருப்பு போட்டாச்சு. மஞ்சள் பொடி போட்டுக்கணும். பருப்பு வேகட்டும். பருப்பு கூடாலே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். சாம்பாருக்குன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டால் சாம்பார் கெட்டு போகாது. வேற வந்துட்ட கிடந்தாலும் ஒன்றும் செய்யாது. பருப்பு வெந்துட்டுமாக்கா பச்சை மிளகா, தக்காளி, சின்ன வெங்காயம் அவ்வளோ போட்டுக்கணும். பருப்பு வெந்த பிறகு போட்டால் தான் நல்லா வேகும். பருப்பு வேகாது. பருப்பு வெந்துட்டுமாக்கா இனி பருப்பை இறக்கிக்கணும். பருப்பை இறக்கி நல்லா கடைஞ்சி வைக்கணும். பருப்பு மட்டும் கடைஞ்சா போதும். இனி காய் எண்ணெய் ஊற்றி வசக்கணும். காயல்லி போட்டுக்கணும். காய் அஞ்சு போட்டாச்சு. நல்லா வசங்கிடுவேன். கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வசக்குதான். வெள்ளரிக்காய், இளவங்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா வசங்கட்டு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். போட்டு கிண்டிடுவோம். காய் நல்லா வசங்கட்டு. சாம்பாருக்கு வசங்கிட்டு இருக்குது. இனி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வசக்கி சாம்பாருக்கு காய் வந்துட்டு மகா இறக்கிட்டு இருக்கும். இனி உள்ளுக்கு அள்ளி போட வேண்டியது. பருப்பு வச்சு தண்ணி ஊற்றிக்கிறோம். சாம்பார் போட்டு காய பொடி போட்டுக்கணும். ஜீரகம்,
குழம்பு ரெடி ஆயிட்டு இனி அப்பளம் பொரிச்சுக்கிட்டு சாம்பாரம் இன்னும் தாளிப்போம். அப்பளம் பொரிச்சுக்கிடும் இறக்கி கொஞ்சம் மல்லிகரை கொட்டி கிடக்கு. அப்பளம் பொரிக்க எண்ணெய் ஊற்றிவிடும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு மக்காய் அப்பளம் பொரிச்சுவிடும். சரி, இனி அப்பளம் பற்றி எண்ணெயில தாளிச்சிடுவோம். கடுகு போட்டாச்சு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை, கடுவெல்லாம் பொரிஞ்சிட்டு மகா இன்னும் தாளிச்சு போட்டுவிடும். வத்தல் எல்லாம் நல்லா போடும். சாம்பார் ரெடி ஆகிட்டு, அப்பளம் பொரிச்சாச்சு, சோறு பொங்கியாச்சு, சாம்பார் வச்சாச்சு. நல்லா குறுக்கிட்டு அழகா வச்சிருக்கேன். சாம்பார் அப்பளம் பொரிச்சாச்சு. சாப்பிட தான் செய்யணும். தட்டில் ஊற்றிவிடும். அப்பளம் எடுத்து வச்சுக்கிறேன். மக்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாயங்காலம் லைவ் போடுவோம், அதுவும் பாருங்க. பாய் மக்கா.